இவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு ஆணித்தரமான ஒரு கருத்தினை எடுத்து சொல்லுகின்றது. குடும்பம், இல்லறம். குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொல்லுவார்கள். குடும்பம் ஒரு நாற்றங்கால் என்று சொல்லுவார்கள். குடும்பம் சமூகத்தின் மூளைக்கல் என்று சொல்லுவார்கள். குடும்பம் நன்றாக இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தினார். இல்லற வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை. நம்முடைய இல்லங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என சீர்தூக்கி பார்ப்போம். பல நேரங்களிலே சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, அன்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஒன்றாக இணைந்த இரு மனங்கள் சண்டை சச்சரவோடும் வெறுப்போடும் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் சமாதானம் இல்லாமல் வாழ்கின்ற நிலைமை இருப்பதை பார்க்கின்றோம். மனம் வருந்தவும் மன்னிப்பினை கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
தேவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கு நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 வரை. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசீர் வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழை காணும்படி செய்வாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். தூய்மையாக்குகிறார் தூய்மையாக்கப்படுவர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9-11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராகப்பட்ட இயேசுவையே. அவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் அவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் அவர் சாவுக்கு உட்பட வேண்டியதாய் இருந்தது. கடவுள் எல்லாவற்றிலும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு அவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு இயேசுவை சோதித்தனர். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் இயேசுவை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த கருத்தரங்கு இல்லறத்திலே இருந்த கணவன் மனைவி பெரும்பாலும் அனைவருமே ஜோடியாகவே வந்திருந்தார்கள். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். அடுத்த ஜன்மம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா எத்தனை பேர் இந்த ஜன்மத்தில் இருக்கிற அதே கணவனை தேர்ந்தெடுப்பீங்க? எத்தனை பேர் அதே மனைவியை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டேன். அப்படி கேள்வி கேட்ட உடனே ஒரு நிசப்தம். அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்கள்கிட்ட மறுபடியும் கேட்டேன், ஏங்க உங்களை தாங்க நான் கேட்டுன்னு இருக்கிறேன், எத்தனை பேர் அதே கணவனை தேர்ந்தெடுப்பீர்கள், அதே மனைவியை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஜென்ஸ் சைடு பார்த்தேன், ஜென்ஸ் அமைதியாக இருந்தாங்க. லேடிஸ் சைடு பார்த்தேன், லேடிஸும் அமைதியாக இருந்தாங்க. நான் இப்போ உங்களை அந்த கேள்வி கேட்கல. அப்போது கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரே ஒரு அம்மா கையை தூக்கினாங்க. கையை தூக்கி சொன்னாங்க, ஃபாதர், நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அடுத்த ஜென்மத்திலையும் என்னுடைய கணவனே எனக்கு புருஷனாக வரணும். உண்மையாவாமா? ஆமாம் ஃபாதர், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு. என்ன? அடுத்த ஜென்மத்தில் அவர் எனக்கு பொண்டாட்டியாக வரணும், நான் அவருடைய புருஷனாக வரணும் ஃபாதர். மனுஷனுடைய இம்சை தாங்க முடியல ஃபாதர், வச்சு செய்யணும் ஃபாதர் இவரை அப்படின்னாங்க. அப்போது நான் சொன்னேன், அம்மா வச்சு செய்யறதுக்காக கல்யாணம் இல்லை, சந்தோஷமாக வாடுறதுக்காக தான் கல்யாணம். ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு புது கவிஞன் ஒருவன் 3 வரிகளில் சொல்லிவிடுகின்றான். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ்ந்தார்கள் என்றோ 3 வரிகள்.
முதல் வருடம் கணவன் மனைவியை பார்த்து சிரித்தான். முதல் வருஷம் கணவன் மனைவியை பார்த்து சிரித்தான். இரண்டாவது வருடம் மனைவி கணவனை பார்த்து சிரித்தான். என்னாச்சு? மனைவி கணவனை பார்த்து சிரித்தாள். மூன்றாவது வருடம் அவர்களை பார்த்து ஊர் சிரித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை பார்த்து ஊர் சிரித்தது அப்படின்னா அவங்க உருப்படியா வாழல. மூன்றே வரிகளில் ஒருவன் திருமண வாழ்க்கையை பற்றி, ஒருவன் வாழுகின்ற வாழ்க்கையை பற்றி அழகாக சொல்லி முடித்து விட்டான். ஊர் சிரிக்கின்றபடி வாழ்வதற்காக நாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாறாக சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, அன்போடு, அரவணைப்போடு, பிள்ளை செல்வங்களோடு வாழ்வதற்காக தான் நாம் திருமணம் இல்லறம் என்கின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றோம். கபீர்தாசர் பிரபலமான ஒரு ஆன்மீகவாதி. அவன் இடத்திலே பல மக்கள் வந்தோம் தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு வழியை, ஆலோசனையை அவரிடத்திலிருந்து பெற்று செல்வது வழக்கம். ரொம்ப பிரபலமானவர் கபீர்தாசர். அப்போ ஒரு நாள் அவன் காலையில் இருந்து மாலை வரை ரொம்ப பேர் அவரை பார்க்கறதுக்கு வந்துக்கினே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவரிடத்துல தங்களுடைய குறைகளை சொல்லுகின்றார்கள். கபீர்தாசரும் அவர்களுக்கு வழிகளை சொல்லி அனுப்புகின்றார். ஒரே ஒரு ஆளு மட்டும் அப்படியே உட்கார்ந்துருந்தான். அவன் கபீர்தாசரை பார்த்தான், வருகின்ற மக்களை பார்த்தான், அவன் அப்படியே உட்கார்ந்துருந்தான். எல்லாரும் போன பிறகு அவன் கபீர்தாசரை சந்திக்க வந்தான். சந்திக்க வந்தவுடனே உட்கார்ந்தா. என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அவன் அப்படியே தயங்கி நின்னான். கபீர்தாசர் அந்த மனிதனை பார்த்து கேட்டான், உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான், எதுக்கு எடுத்தாலும் திட்டுறான். நான் என்ன செய்யறதுன்ட்டே எனக்கு தெரியல. நொந்து நூடுல்ஸ் ஆகி நான் இங்க வந்திருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லு அப்படின்னா. சரி, ஓகே, இங்கே உட்காரு அப்படின்னா. அது ஒரு மாலை நேரம். அப்போ அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கபீர்தாஸ் அவர் கையில் இருந்த சிக்கலான ஒரு நூல் உருண்டையை, அந்த சிக்கல் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார். மனைவி உள்ள இருந்தாங்க. பேரை சொல்லி கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப இருட்டா இருக்கு, ஒரு விளக்கை கொண்டு வா என்றும். அப்பொழுது அவருடைய மனைவி விளக்கை கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இவர் மறுபடியும் அந்த நூல் உருண்டையிலே இருந்த சிக்கல்களை எடுத்துக்கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் பொறுத்து கிச்சன்ல இருந்து அந்த அம்மா கேட்டாங்க, ஏதாச்சும் டீ வேணுமா அப்படின்ட்டு. உடனே ஆமா டீ எடுத்துன்னு வாமா, 2 எடுத்துட்டு வா அப்படின்னார். 2 எடுத்துன்னு வான உடனே அந்த அம்மா டீ எடுத்துன்னு வச்சுட்டாங்க. வச்ச உடனே பக்கத்தில் இருந்த இந்த ஆளுக்கு ஒரு டீயை கொடுத்தாரு. இவர் சாப்பிட ஆரம்பிச்சார். இவர் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த ஆளு டீயை குடிச்ச உடனே கோபம் அப்படியே துப்பிட்டான். துப்பிட்டு கபீர்தாசரை பார்க்கின்றார். ஆனால் கபீர்தாசர் எந்த ஒரு கோபமோ எதுவுமே இல்லாம அமைதியா சாப்பிட்டு இருக்கிறார். அமைதியா சாப்பிட்டு கப்பை வச்சுட்டாரு. வந்த மனுஷனுக்கு செம கோபம். டேய், எப்படிரா இந்த ஆளு இந்த டீயை குடிச்சுன்னு இருக்கிறாரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் போச்சு. கபீர்தாசர் அந்த நூல் உருண்டையை, அந்த சிக்கலை எடுத்துக்கொண்டே இருந்தார். அப்ப இவரு, ஐயா நான் ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ கபீர்தாசர் சொன்னார்,
இன்னுமா உனக்கு விட கிடைக்கல? என்ன விட அப்படின்னாரு. டீ எப்படி இருந்தது? ஐயா, டீல சர்க்கரைக்கு பதிலாக உப்புயா. நான் என்ன செஞ்சேன்? நான் அமைதியாக குடித்தேன், நீ அதை காரி துப்பன. சரி, 5 மணிக்கு வெளியில எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. நான் விளக்கை எடுத்துக்கொண்டு வர சொன்னேன். என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டு விளக்கை வைத்து விட்டு உள்ளே சென்றார். வெளிச்சமா இருக்கு, ஏன் லைட்டு கேட்குறேன்னு என் மனைவி கேட்டாளா? இல்லை, டீல சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கிறேன்ட்டு நான் கேட்டேனா? இல்லை. இதுதான் குடும்ப வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ண புரிந்துகொள். வாழ்க்கையில நீ எதற்கெடுத்தாலும் சண்டை போட ஆரம்பித்தா என்றால், எதற்கெடுத்தாலும் கோபப்பட ஆரம்பித்தா என்றால், அது குடும்பமாக இருக்காது, நரகமாக மாறிவிடும். நன்றாக அறிந்துகொள். என் மனைவிக்கு தெரியும் இங்கே வெளிச்சமாக இருக்கின்றது என்றும், இருந்தாலும் நான் கேட்டவுடனே அமைதியாக கொண்டு வந்தாள். எனக்கு தெரியும் என்னுடைய மனைவி இந்த டீல சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் அவர்கள் வேண்டும் என்று செய்யவில்லை, தவறுதலாக செய்து விட்டார்கள், பொறுத்து கொண்டேன். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அதனால நீங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் உப்பு போட்டு டீ கொடுக்காதீங்க, புரியுதா? யோ, சாமியா சொன்னார் அங்கே பிரசங்கத்தில், நீ என்னமோ கேட்டு இருக்கிற, எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. அதனால அப்பொழுது கபீர்தாசர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், இது போல நீ வாழ கத்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, திருமண வாழ்க்கை என்பது இதுதான், விட்டு கொடுப்பதோ. விட்டு கொடுப்பதோ யாருக்காக நீ விட்டு கொடுக்கிற? உன்னுடைய கணவனுக்காக நீ விட்டு கொடுக்கின்றாய், உன்னுடைய மனைவிக்காக விட்டு கொடுக்கின்றாய். இதோ உன்னுடைய வாழ்க்கையை சரிசமமாக பகிர்ந்து கொள்கின்ற மனைவிக்காக அனைத்தையும் தியாகம் செய்கின்றான். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அதே மாதிரி தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஆமாங்க, நானும் எங்கள் வீட்டில் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். அப்போ அவர் சொன்னார், எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன்? ஒன்றும் இல்லைங்க, நானும் எங்கள் மனைவிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? நேற்று என்னுடைய மனைவி பட்டுப்புடவை வேணும்னு கேட்டான். என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு பாக்ஸை வாங்கினேன், அதில் ஒரு பேப்பரில் பட்டுப்புடவைன்னு எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் கொடுத்தாங்க. அதை திறந்து பார்த்தா பட்டுப்புடவையா? சரின்ட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருந்தாங்க. அப்படியா, சரி, சந்தோஷம். நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிற, உன்னுடைய பொண்டாட்டி சாப்பாடு அதெல்லாம் 12 மணிக்கு கரெக்டாக வருங்க. 12 மணிக்கு டிஃபன் வந்தது, டிஃபன் ஃபுல்லாக காலியாக இருந்தது, அதில் ஒரு பேப்பர் இருந்தது, சாப்பாடு அப்படின்ட்டு. இது இல்லை அண்டர்ஸ்டாண்டிங். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் திருமணம் என்பது ஒரு புனிதமான அருட்சாதனம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு சில நல்ல பழமொழிகள் இருக்கின்றன. யூதர்களுடைய பாரம்பரியத்திலே ஒரு பழமொழியை அழகாக சொல்லுவார்கள். இதோ, நீ ஏதாவது நிலம் வாங்க வேண்டும் என்றால் வேகமாக செல், வேகமாக போ. ஆனால் அதே சமயத்தில் நீ திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றாய் என்றால் மெதுவாக செல், மெதுவாக செல், ஆலோசித்து செல். ஏனென்றால் நிலம் என்பது ஒரு அக்ரிணை. ஆனால் நீ இன்னொரு மனிதனை, இன்னொரு மனுஷியை உன்னுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க போகின்றாய் என்றால் எப்பொழுதும் நிதானமாக இரு. இதையே ஜெர்மனி தேசத்தின் பழமொழி அழகாக சொல்லும். இதோ, நீ போருக்கு செல்லுகின்றாய் என்றால், போருக்கு போறேன்னா ஒரு முறை ஜபம் செய், ஒரு முறை ஜபம் செய். இதே நீ கடலுக்கு போகின்றாய் என்றால் கடலுக்கு 2 முறை ஜபம் செய். இதே நீ கல்யாணம் பண்ண போறேன்னா 3 முறை ஜபம் செய். அப்படின்னா நம்மை மிரட்டவில்லை, மாறாக திருமணத்தினுடைய அழகினையும் ஆழத்தையும்
திருமணத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பொறுமையையும் இது எடுத்து சொல்லுகின்றதோ. வைரமுத்து அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவான். என்ன தெரியுமா? திருமணம் என்பதோ 1000 கால்களை கொண்ட மண்டபம் போன்றதோ. அழகான ஒரு மண்டபம். அதுல உள்ள போனவன் வெளியில வரணும்னு ஆசைப்படுறான், வெளியில இருக்கிறவன் உள்ள போனன்னு ஆசைப்படுறான். ரெண்டுமே மனிதனுடைய இயற்கை குணம். உள்ள போய் மாட்டிக்கிட்டவன் ஐயோ நான் வெளில எப்படா போவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வெளியில இருந்து பார்க்கிறவன் எவ்வளவு அழகான மண்டபம் இது, இதுக்குள்ள நான் போனோம் அப்படின்ட்டு வைரமுத்து அழகாக சொல்லுவேன். அன்பார்ந்தவர்களே, திருமண வாழ்க்கை என்பதோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு சமுதாயம் கெட்டுவிட்டு இருக்கின்றதோ, திருச்சபை கெட்டுவிட்டு இருக்கின்றதோ, நல்ல குருக்கள் நமக்கு இல்லை, நல்ல துறவரத்தார் நமக்கு இல்லை, நல்ல சமுதாயத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் சரியில்லை என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் எது? குடும்பம். குடும்பங்களிலே அந்த வேல்யூஸ் கடைபிடிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் முதலில் விரும்பியதோ துறவரத்தை அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் முதலில் துறவரத்தை விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இதோ விண்ணரசிற்காக அன்னகராய் இருப்பது ஒரு சிலருடைய திட்டம் என்று சொல்லி விவிலியத்திலே அதை எடுத்து சொல்லுகின்றார். அதன் பிறகுதான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 6வது 7வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த செலிபசி துறவர வாழ்க்கையிலே திருமணம் செய்து கொள்ளாத ஒரு நிலை உருவாகின்றதோ. ஆனால் ஆதி ஆகமத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமும் வாசித்தோம். இதோ மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்குவோம், அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி கடவுள் குடும்பத்தை விரும்பினார். இது கடவுளே ஏற்படுத்திய ஒரு பந்தம். அதனால்தான் அவன் திருமணமான பிறகு தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அதை கடவுள் எந்த அளவுக்கு விரும்பினார் என்றால், ஆதி ஆகமத்திலே 1வது அதிகாரத்தில் 28வது வசனம் கூறுகின்றதோ, நீங்கள் ஒன்றாக இணைந்து பலுகி பெருகுங்கள் என்று கூறுகின்றார். ஆகையால் கடவுளுடைய திட்டத்திலே முதலாக முத்தாய்ப்பாக இருந்தது எது என்று பார்க்கின்ற பொழுது குடும்பம்தான் இருந்தது. ஆனால் இந்த குடும்பங்களிலே இன்று என்ன ஒரு நிலைமை? நேத்து ஒரு நல்ல படித்த கல்லூரியிலே ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு குடும்ப தலைவியாக நீங்க உங்களுடைய கணவனிடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் அப்படின்ட்டு சும்மா கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னதோ, நான்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி. இதோ இந்த கணவனை, இந்த ஆண்மகனை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்றால், ஒரு பெண்ணாக நான் எதை பார்க்கின்றேன் என்றால், இனிமேல் இவன் தான் என்னுடைய புருஷன், இவர்தான் என்னுடைய கணவர், இவரிடத்தில் எனக்கு சேஃப்டி இருக்கணும், பாதுகாப்பு இருக்க வேண்டாம். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஃபாதர். எப்பொழுதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மகனிடத்திலே அந்த சேஃப்டி, பாதுகாப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதோ அந்த பெண் அந்த ஆணுக்காக எதையும் செய்வாள். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது ரெஸ்பெக்ட், மரியாதை. ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கின்றார், ஒரு ஆண்மகன் நான் தான் பெரியவன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பண்றேன். ஒரு மனைவியை வேலைக்காரியாக நினைக்க கூடாது. நம்ம பல திருமணத்திற்கு சென்றிருப்போம். திருமணங்களிலே பல குருக்கள் சொல்லி இருப்பார்கள், கடவுள்
ஏவாளை படைத்த பொழுது விலா எலும்பிலிருந்து படைத்தார், மண்டையிலிருந்து படைக்கல, காலில் இருந்து படைக்கல. காரணம் சமமானவர்கள் என்றோ. அப்படின்றதை விட இன்னொன்னு, இதயத்திற்கு பக்கத்திலே விலா எலும்பு. புரியுதா? இதயத்தை பாதுகாக்கிறது எது? விலா எலும்பு. ஆம்பளைய பாதுகாக்கிறது எது? பெண். ஆகையால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்மகனும் தெரிந்து கொள்ள வேண்டும், விலா எலும்புதான் இதயத்தை பாதுகாக்கின்றதோ. அந்த விலா எலும்பிலிருந்தோ கடவுள் பெண்ணை படைத்தார் என்றால் இதயமாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனையும் பாதுகாக்கின்றவள் யார்? ஒரு பெண். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆகையால் ஒரு பெண் அதிகமாக எதிர்பார்க்கின்றாள் என்றால் ரெஸ்பெக்ட், மரியாதை. மூன்றாவதாக, எப்பொழுதோ சேஃப்டியும் ஒரு ப்ரொடெக்ஷனும் பாதுகாப்பும் கிடைத்து விடுகின்றதோ, எங்கே மரியாதை கிடைத்து விடுகின்றதோ அங்கே அன்பு தானாக வரும். அங்கே அன்பு வியாபாரமாக்கப்படுவதில்லை, மாறாக தானாக வரும். எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்பார்கள், ஒருவருக்காக ஒருவர் பொறுத்துக் கொள்வார்கள், ஒருவருக்காக ஒருவர் அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள். அங்கே குறைகளும் குற்றங்களும் பெரிதாக பார்க்கப்பட மாட்டாதோ, சிறிய சிறிய சந்தோஷங்களும் பெரிதாக பார்க்கப்படும். எவ்வளோ அருமையா அந்த ப்ரொஃபஸர் சொன்னாங்க பாருங்க. இதை சொல்லுங்க ஃபாதர். ஒரு பெண்ணாக நான் இதைதான் ஒரு கணவனிடத்தில் எதிர்பார்க்கின்றேன். இதைதான் பெரும்பாலான பெண்கள் எதிர்பார்க்கின்றார்கள். முதல்ல சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது ரெஸ்பெக்ட், மரியாதை, மூன்றாவது அன்பு. அன்பு வந்துவிட்டால் அனைத்துமே வந்துவிடும். ஆகையால் இன்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு சில சமயத்தில் எலியும் பூனையும் மாட்டோம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மரியாதை கொடுக்காம இருப்பாங்க, ஒருத்தர் மூஞ்சி கடை பார்த்துக்காம இருப்பாங்க. இதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு கணவனாக, நான் உனக்கு மனைவியாக இருப்பேன் என்றோ ஆண்டவனுக்கு முன்னாலேயும் ஆலயத்தில் இருக்கின்ற அனைவருக்கு முன்னாலேயும் குருக்களுக்கு முன்னாலேயும் சத்திய பிரமாணிக்கம் செய்கின்றோம். ஆனால் இந்த சத்திய பிரமாணத்தை கல்லறைக்கு செல்லுகின்றவரை காப்பாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், கணவன் இறந்து விட்டான் என்று மனைவி இறந்து விடுகின்றார்கள். போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள மனைவி இறந்துட்டான். மனைவி இறந்து விட்டால் என்று கணவன் இறந்து விடுகின்றான். இந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம அடிக்கடி படிக்கிறோம். அப்போ அந்த ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக வாழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான உறவு இருக்க வேண்டாம். அதனால்தான் கடவுள் குடும்பத்தை விரும்பினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவே ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவே முதல் புதுமையே ஒரு கல்யாணத்துல தான் செஞ்சார். அப்போ திருமணம் எவ்வளவு, இல்லறம் எவ்வளவு முக்கியமானது தெரிகிறதா? நீங்கள் அனைவருமே இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய புனிதத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிசினஸுக்காக கல்யாணம் பண்ணவே கூடாது. இது வியாபாரம் அல்ல, மாறாக இது ஒரு புனிதமான நிலை. அதை அறிந்து புரிந்து குடும்பத்தை சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாக நாம் மாற்றுவோம். அதனால தான் நான் சொன்னேன், குடும்பம் ஒரு கதம்பம். கதம்பம்னா என்ன? பல மலர்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் கதம்பம். பல வாசனைகள் ஒன்றாக சேர்ந்தது தான் கதம்பம். சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். குடும்பம் சமூகத்தின் மூளைகள். குடும்பம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும்.
குடும்பம் குட்டி திருச்சபை. குடும்பம் சமூகத்தின் நாற்றங்கால். ஆகையால் அது நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நன்றாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாளிலே நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய கணவனுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரால் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சி பாடிவிட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடவே திரு அவை உரைப்பது நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். அகிலத்தை ஆளும் இறைவா, தந்தையின் திருவுளம் நிறைவேற்றி பாடுகளின் வழியாக மீட்பளித்த இயேசுவின் பாதையில் உம் திரு அவையின் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துருவரத்தாரை வழிநடத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, படைப்பனைத்தையும் நல்லது எனவும் ஆண் தனிமையாக இருப்பது நல்லதல்ல எனவும் துணையை அளித்து குடும்பத்தை உருவாக்கியவரே, குடும்பங்களில் புரிதலும் நம்பிக்கையும் குறைகளையும் மறந்து அன்பு செய்து வாழும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, குடும்பங்களில் மனக்கசப்பாலும் வீண் பிரச்சனைகளாலும் அமைதியின்றி வாழும் குடும்பங்களுக்காகவும் பிரிந்து வாழும் தம்பதியர்களுக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் மற்றும் அவர்கள் குழந்தைகளின் நல்வாழ்விற்காக ஆணவத்தையும் சுயநலத்தையும் கலைத்து பொறுப்புடன் வாழ வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே, நல்ல மருத்துவரே, எம் இறைவா, எம் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் தனியாக நோயால் வாடும் துணையில்லாத ஆண்கள் கைம்பெண்கள் நலனுக்காக மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆற்றலாகவும் இருந்து வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை இறைவன்
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் ஒன்றுமே நடக்காது. அங்கே குறைகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இடத்துல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், எந்த குறை இருந்தாலும் அது நிறையாக மாறிவிடும். உங்களுடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். தெய்வீக ஆசீர்வாதம் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஜெபிப்போமாக. இருக்கிற இந்த பரம தந்தாய், நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை நீர் அளித்து ஆதரித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பிரார்த்திக்கின்றோம். ஆமென். பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் அல்ல நிலை இறைவா. பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். அன்பான சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது கட்டளைகளால் பரிசுத்த மறை நிகழ்வுகளால் நிறைவேற்றப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்றோம்.
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதோ உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறோம். ஆகவே வானதேவ திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய பசுத்த ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமண் என்ற ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர் ஏற்றுக்கொண்டீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி உடைய திருச்சபையை கண்ணோக்கம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிராம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அன்பும் பாசமும் நேசமும் நமக்கு கிடைக்க இறைவன் குடும்பத்தை அளித்தார். நம்மை அன்பு செய்த, நமக்காக அனைத்தையும் தியாகம் செய்த பெற்றோர்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றோம். குடும்பத்திற்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை இறைவன் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக உடல் சுகவீனத்தோடு இருக்கின்றவர்களை இறைவன் தொட வேண்டும் என்றோம் ஜெபிப்போம். தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு இருந்த பொழுது, யாக்கோப்போடு இருந்த பொழுது அவர்கள் பலுகி பெருகினார்கள். இன்று அதே ஆசீர்வாதம் ஏசப்பா எனக்கும் தாரும் என்று மன்றாடுவோம். யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னார்களோ அவர்களுக்காக பிரார்த்திப்போம். எப்பொழுதும் கண்ணியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பன், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தல்லாய் இருந்த புனிதர்கள் புனிதைகள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனித அந்தோனியார் வழியாக எங்களுடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றார். இவ வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் செம்மறி வாழ்வை கொடுக்கின்றவன், குடும்பத்திலே பிறந்தவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்ற தேவன். இவருடைய விருந்திற்கு நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே, ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு நிலைப்பதா. போல எடை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல எடை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே
போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளியின் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளியின் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா வர வேண்டுமே, உன் அன்பு நிலையாக வர வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. அனைவரும் மனதால் படியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும், திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். ஜெபிப்புமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் பரிசுத்தாவி
உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குடும்பங்களை பற்றி குடும்பங்களை பற்றி இன்றைக்கு தியானித்திருக்கின்றோம். உங்களுடைய குடும்பங்களை சந்தோஷமாக வையுங்க, சமாதானமாக வையுங்க, விட்டு கொடுங்க. புரியுதா? கவர்ஸ் எல்லாம் வெளியில் போய் கொடுங்க. ஓகே, வெளியில் போய் கொடுங்க. கடைசி பாடலை பாடுவோம்.